வணக்கம் நண்பர்களே. நேசிப்பாயா நேசிப்பாயா படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் நேற்று வெளியிடப்பட்டது. நேசிப்பாயா படத்தோட இயக்குனர் விஷ்ணுவர்தன், பிரபல இயக்குனர் விஷ்ணுவர்தன். இந்த படத்தோட கதாநாயகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் முரளி. ஆகாஷ் முரளி யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் முரளியின் இரண்டாவது மகன், அதாவது நடிகர் அதர்வாவின் இளைய சகோதரர் ஆகாஷ் முரளி தான் கதாநாயகன். இந்த படத்தோட தயாரிப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவியர் பிரிட்டோ. சேவியர் பிரிட்டோ யார் அப்படின்னா, அதாவது மாஸ்டர் படத்தை தயாரித்தவர், பிரபல தொழிலதிபர், அதாவது கெரி இண்டேவ் குரூப் ஆஃப் கம்பெனியோட சேர்மன். அவர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி விஜய் வச்சு சில படங்கள் தயாரிச்சிருக்கிறாரு. மாஸ்டர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மாஸ்டர் படத்தை தயாரித்தார். சில நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் இந்த படத்தை தயாரிக்கிறாரு. தன்னோட மருமகனுக்காண்டி இந்த படத்தை தயாரிக்கிறார். அதாவது மருமகன்னா இவங்களோட மகள், சேவியர் பிரிட்டோ அவர்களுடைய மகள் ஸ்னேகா பிரிட்டோவோட கணவர் தான் ஆகாஷ் முரளி. அவர் வந்து இந்த படத்தை ஃபஸ்ட் லுக்கை வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தான் இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக்கை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இதுவரைக்கும் நயன்தாரா எந்த பட வெளியீட்டுக்கும் எந்த பட பூஜைக்கும் கலந்துக்கிறது இல்லை. ஆனால் முதல் முறையாக இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் வெளியீட்டு விழாக்கு கலந்துருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு அவங்களே சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் பில்லா, ஆரம்பம், இந்த மாதிரி படங்களை நடிச்சிருக்காங்க. அதனால் விஷ்ணுவர்தன் மேலே உள்ள மரியாதையில் இந்த படத்தை வந்து நான் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இதில் அதர்வாவும் கலந்துக்கிட்டு பேசியிருக்காரு. அதர்வாவும் வந்து தன்னோட தம்பிக்கு வாழ்த்து தெரிவித்து, அதாவது நான் வந்து அறிமுகமாகும் போது எங்கள் அப்பா முரளி வந்து என்னை வாழ்த்தி என்னை அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ வந்து எங்கள் அப்பாவோட இடத்துல இருந்து நான் அவரை வாழ்த்துறேன், என் தம்பியை வாழ்த்துறேன். என் தம்பி வந்து எங்கள் அப்பாவுக்கு விடவும் என்னை விடவும் மிகப்பெரிய அளவில் அவங்கள என் தம்பியை வந்து நீங்கள் வந்து வாழ்த்தி மேலே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மக்களை பார்த்து கேட்குற மாதிரி சொன்னார். அதோட பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வரிசையாக எல்லாம் நிறைய கெஸ்ட்டுகள் பேசினாங்க. அதுக்கப்புறம் படத்தோட தயாரிப்பாளர் சேவியர் பிரிட்டோ பேசும்போது, என்னோட மகளை நடிகர் முரளியோட மகனுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசித்தேன். என் மகன் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஆகாஷை விரும்புகிறேன்னு சொன்ன உடனே ரொம்ப யோசித்தேன். அப்புறம் மகளுக்காண்டி சம்மதிச்சிட்டேன். அப்புறம் திரும்ப முரளியோட வீட்டில் போய் நான் பேசும்போதும் ரொம்ப பயந்து தான் போய் பேச போனேன். ஆனால் வந்து நான் பயந்தது போல் இல்லை, ரொம்ப அன்பாக நடந்துக்கிட்டாங்க, ரொம்ப அன்பாக பாசமாக நடந்துக்கிட்டாங்க. என் மனைவிட்ட கூட சொன்னேன், நம்ம மக ஸ்னேகாவை இவங்க நல்லபடியாக பார்த்துப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னோட கணவர் ஆகாஷ்க்கு வந்து படத்தில் நடிக்கிறது ரொம்ப ஆர்வம், அதனால் எப்படியாவது என்னோட கணவரை வச்சு நீங்கள் படம் தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் அவரை வச்சு ஒரு சின்னதாக சிம்பிளாக ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் ஒரு படம் எடுப்போன்னு சொன்னேன். ஆனால் அவள் வந்து பிடிவாதமாக கண்டிப்பாக இது வந்து பெரிய படமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பாம்பேல போய் விஷ்ணுவர்தனை பார்த்து பேசி புக் பண்ணி கண்டிப்பாக நம்மளோட படத்தோட இயக்குனர் வந்து விஷ்ணுவர்தன் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக வந்து புக் பண்ணிட்டா. படமும் நல்ல பெரிய அளவில் வந்திருக்குது. கண்டிப்பாக என்னோடய மருமகன் ஆகாஷும் மிகப்பெரிய ஒரு ஹீரோ வருவாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மேடையில் சேவியர் பிரிட்டோ சொன்னார். இதுபோல் சுவையான சுவாரஸ்யமான சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வடிவில் உங்களை வந்து சேரும். நன்றி.